இங்க ஃபுட் டெலிவரி பண்ற ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க போனப்போ அங்க இருந்த ஆளு போலீஸ் ஆபீசர் தெரிஞ்சதும் அவர்கிட்ட ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்றான். அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசரும் அவனை உட்கார வச்சு என்னன்னு கேக்குறாரு. அப்ப அவன் ஒரு 3 மாசமா ஒரு வியாழக்கிழமை நைட்டும் ஒரே அட்ரஸ்ல இருந்து ஆர்டர் வரும். அப்ப அதை டெலிவரி வாங்குற பொண்ணு எப்பவுமே ஃபேஸ்ல கார்ட்டூன் மாஸ்க் போட்டு இருப்பா. ஆர்டர் ரிசீவ் பண்ணும்போது அழகா சிரிப்பா. ஆனா லாஸ்ட் வீக் அதே மாதிரி ஆர்டர் டெலிவரி பண்றப்போ அவளோட ஃபேஸ் ரொம்ப பயந்த மாதிரி இருந்துச்சு. அதனால ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு கடைக்கு போகும்போது ஏதோ எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதனால திரும்பவும் அவளோட வீட்டுக்கு போயிட்டு டோர் ஓபன் பண்ண சொல்லி தட்டினா பக்கத்து வீட்டு ஆள் வெளியே வந்து அந்த வீட்ல இருந்த பொண்ணு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு சொல்றான். இதனால உடனே போலீஸுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னேன். ஆனா வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்த போலீஸும் அந்த பொண்ணு வீட்ல இருந்ததா எந்த ஒரு ப்ரூஃப் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இதனாலதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன்னு சொல்றான். இதனால ஆபீசரும் அவன் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுனால ஃபாரன்சிக் டீமையும் போலீஸ் டீமையும் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணா அந்த வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜும் கம்ப்யூட்டரும் லாஸ்ட் 6 மாசமா யாரோ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால வீடு ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு ஒரு ஹேர் சாம்பிளை கலெக்ட் பண்ணி செத்து போன பொண்ணோட டிஎன்ஏ சாம்பிள் கூட செக் பண்ணி பார்த்தா அது மேட்ச் ஆகல. அப்ப அந்த வீட்ல வேற யாரோ இருந்திருக்காங்கன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது அது அந்த செத்து போன பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு. அதனால அந்த பொண்ணோட அப்பா கிட்ட அவங்க பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது தான் தெரியுது அவளை யாரோ கடத்தி வச்சு பணம் கேட்டு மிரட்டுறாங்கன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவளை காப்பாத்த ரொம்ப நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவளை கிட்னாப் பண்ணது வேற யாரும் இல்ல அவங்க அப்பாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிட்ட லேடியும் அவங்களோட பையனும் சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கடத்தி வச்சு சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்காங்க. அதுல இருந்து தான் போலீஸ் அந்த பொண்ணை காப்பாத்தி இந்த 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.